அங்க அடிச்சீங்க, இங்க அடிச்சீங்க, எங்கெங்கயோ அடிச்சீங்க. அங்க எல்லாமே வாங்கிட்டோம். என்னடா வீட்ல அடிக்கிறீங்க? என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? இத்தனை நாள் வரைக்கும் பொண்ணுங்க வெளியில போனதா சேஃப்டி இல்ல, அன்டைம்ல போனதா சேஃப்டி இல்ல, இந்த ட்ரெஸ்ல போனதா சேஃப்டி இல்ல, நீ என்னென்னமோ சொன்னீங்க. சரி, ஓகே ஓகே ஓகேன்னு நாங்க எப்படி சர்வைவ் ஆகணும் மட்டும்தான் பாத்துட்டு இருந்தோம். இப்ப என்னடா வீட்ல அடிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருந்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெலிகிராம்ல 70,000 மென் கொண்ட ஒரு குரூப். அந்த குரூப்ல அம்மா, அப்பா, அக்கா, அண்ணி, தங்கச்சி, லவ்வர் யாருன்னு பார்க்காம தூங்கும் போதோ இல்ல ட்ரெஸ் விலகி இருக்கும் போதோ அவங்க வேலை செய்யும் போதோ என்னென்ன ஆங்கிள் எடுத்தா என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே ஷேர் பண்ணப்பட்டு அவங்க யாருன்னே தெரியாத, மூஞ்சு தெரியாத, முகம் தெரியாத ஒரு குரூப் ஆஃப் மென் இந்த குரூப்புக்கு சொந்த ஃபேமிலியில ஒரு மெம்பர் நான் பார்த்ததை நீங்களும் பாருங்கன்னு ஷேர் பண்ணி அந்த ஹாப்பினஸ், அந்த கிரீப்பினஸ் ஷேர் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் மென் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. ஓ, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கும்னு அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது. அண்ட் ஹியர் வி கோ அகெயின். பொண்ணுங்களுக்கு வீட்லயே சேஃப்டி இல்லைன்னு CNN எக்ஸ்போஸ் பண்றாங்க. வாட் CNN exposed? Large online communities promoting coercion. Not only they're promoting the coercion, but they also normalizing the misogyny. Abusing women, assaulting women has been shared as a strategy tips. ஒரு பொண்ணை எப்படி அபியூஸ் பண்ணும், ஒரு பொண்ணை எப்படி அசால்ட் பண்ணும், அதுல ரேப் பண்றதுக்கு எப்படி டிப்ஸ், அண்ட் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுக்கான, அதுல இருந்து எப்படி மாட்டிக்காம வெளியே வர்றதுக்கான டிப்ஸ், இது எல்லாமே ஷேர் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இதுல சோகமான பாட்டு என்னன்னா, நாட் ஆல் மென், நாட் ஆல் மென், நாட் ஆல் மென் சொல்ற அவங்களே 62 மில்லியன் மென் மட்டும், ஒன்னு ரெண்டு இல்ல, 62 மில்லியன், கிட்டத்தட்ட யூகே சைஸ், ஒரு லண்டன் சைஸ், ஒரு கண்ட்ரி சைஸ் ஆஃப் மென் வந்து பிப்ரவரியில 28 டேஸ் பிப்ரவரியில மட்டும் அந்த ஆன்லைன் வெப்சைட்டை விசிட் பண்ணிருக்காங்க. அந்த ஆன்லைன் வெப்சைட்ல என்ன ஷேர் பண்ணப்பட்டிருக்குன்னா, சொந்த வைஃபுக்கு ட்ரக் கொடுத்து தப்பா நடந்து அசால்ட் பண்றதுக்கான டிப்ஸ், அபியூஸ் பண்றதுக்கான டிப்ஸ், அதுல இருந்து மாட்டிக்காம எப்படி வெளியே வர்றதுக்கான டிப்ஸ். வாவ், men are getting real smart. If you are a man, you might ask why this is really important. Yes, it is very important for women's safety. நாளைக்கு உங்க தங்கச்சியில உங்க அம்மா இப்படிதான் யாரோ ஒருத்த வீடியோ எடுத்து போலாம் சொன்னா, ஓகே, எடுக்கிறதே நீங்க தானே, எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சாரி, திஸ் இஸ் ஃபார் உமன். ஓகே, ஹவு டு வி ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ்? இதுல இருந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். ஏதோ தப்புன்னு சொல்லுது, சம்திங் இஸ் ஆஃப்னு சொல்லுதா, நோட்டீஸ் பண்ணுங்க. நோட்டீஸ் பண்ணுங்க, கண்ட்ரோல் பிஹேவியர் இருக்கா, என்னென்ன மேனிபுலேஷன் உங்களை சுத்தி நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. ஃபேமிலிஸ் யாருன்னா பாத்துட்டு இருந்தீங்கன்னா சின்ன வயசுலயே பையனுக்கு பொண்ணுனா என்ன, பையனா என்ன, கன்சர்ன்னா என்ன, பிரைவசினா என்ன, சேஃப்டினா என்ன, ஒரு பொண்ணை எப்படி பாக்கணும், அவ எந்த ட்ரெஸ் போட்டு வந்தா அவளை எப்படி பாக்கணும், எந்த ட்ரெஸ் போட்டு வந்தாலும் நீ இவ்வளவு ஒரு மாதிரிதான் பாக்கணும், அவளுக்கான ரெஸ்பெக்ட் நீ தரணும் சொல்லி வழங்க. இந்த கட்டத்துல பொண்ணுங்களுக்கு சொல்லி தரதை விட பசங்களுக்கு தான் அதிகமா சொல்லி தரணும். ஒரு தப்பு நடக்குதுன்னா எங்களுக்கு சொல்லி தரீங்க, அதுல இருந்து நீ எப்படி சர்வைவ் ஆகணும், நீ ஏன் அந்த டைம்ல அந்த பிளேஸ்க்கு போக கூடாது, நீ ஏன் இவன் கூட போக கூடாது, நீ ஏன் எந்த ட்ரெஸ் போட்டு போன, நீ என்ன அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்த, நாங்க ஒண்ணு கத்துக்கிட்டு ஒண்ணு ஒன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே வரும். எப்ப போய் நீங்க மென் கிட்ட சொல்ல போறீங்க, ஒரு பொண்ணை நீ இப்படிதான் பாக்கணும், அவ நோ சொன்னா அது நோ தான். உன் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு நோ சொன்னா நோ தான், அவளை நீ வற்புறுத்த கூடாது. இதெல்லாம் எப்ப சொல்லி இதெல்லாம் எப்போ சொல்லி தர போறீங்க? ஓ, அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி தருது? மென் ஆர் சுப்பீரியர். ஹூ ஆர் வி? வி ஆர் ஜஸ்ட் அ உமன். ஜஸ்ட் அ உமன். மேப் பார்க்க தெரியாது, கிரிக்கெட்ல எத்தனை பால் இருக்குன்னு தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது, ஆனா எங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு என்ன இன்னும் சோகமா இருக்குன்னா, மேரிட்டல் ரேப்னா என்னன்னே தெரியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. ஜென்ரலா ஏதோ ஒரு டாபிக் பேசும்போது இப்படி நான் ஒரு வேர்ட் சொல்லிட்டேன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா நான் உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரிலாம் இருக்குடி அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் டு பி மோர் அவேர் ஆஃப் இட். 62 மில்லியன்ல உங்க ஹஸ்பண்ட் இருக்கலாம், உங்க தம்பி இருக்கலாம், உங்க அப்பா இருக்கலாம், இல்ல உங்க அண்ணன் இருக்கலாம், இல்ல என் ஃபேமிலியில யாருன்னா கூட இருக்கலாம். ஆனா யாருமே, ஒரே ஒருத்தர் கூட, காமன் சென்ஸ் உள்ள, ஒரு மனசாட்சி உள்ள ஒரே ஒருத்தர் கூட இத பத்தி வாய்ஸ் ரைஸ் பண்ணவே இல்லை. Sadly, you call us women, haha, but we can't even call you as men. And I apologize for choosing beer over men. இத பயம்புறுத்தணும் அப்படின்னு இல்ல. This is what happening around us. We should know what is happening around us. சும்மா எழுந்தோம், சாப்பிட்டோம், வெளியே போனோம், சேஃபா வந்தோம், அது மட்டும் நம்ம டே இல்ல. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். Thank you for watching. Stay safe.